அத்லெட்டிக் ஜோன்ல போயிட்டு 2 ஈவென்ட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து புதுசா என்ன சீரிஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா நமக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. ஏன்னா அடுத்த இன்டர் ஜோனல் இருக்கு. அதனால அதே ஒரு சீரிஸா பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால வழிபாதை டு இன்டர் ஜோனல் சீரிஸ்க்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். காலைல ஏஞ்சின போயிட்டு பல்லலிக்கிட்டு வந்துட்டு காஃபியை போட்டு குடிச்சு முடிச்ச அப்புறம் வீட்டுல இன்னைக்கு முட்டையோட எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால நமக்கு இன்னைக்கு ஃபுல் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் முட்டை தான். அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சாப்பிட்ட தட்டையும் அப்படியே கையோட கழுவி வச்சுட்டு நமக்கு நாளைக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. கரெக்டா 10:30 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன். 1 மணி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருந்தேன். நம்மளோட ஜோனல் வெற்றியை கொண்டாட விதமா மாதாஜி இன்னைக்கு வீட்டுல பிரியாணி சமைச்சிருந்தாங்க. அதோட ருசி எப்படி தெரியுமா இருந்தது? ஸ்டாப் நாச். அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணிக்கா ட்ரைனிங் போலான்னு சொல்லி பாக்குறேன். ஒரு பக்கம் காலையில இருந்து இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. அப்பவே ட்ரைனிங் பண்றதுக்கு இப்ப போலாமா இல்ல அப்புறமா போலாமா இல்ல கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு போலாமா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிரவுண்டுக்கு போய் ட்ரைனிங் பண்ணலாம் பார்த்தா பிட்டு சுத்தமா சரியில்லை. நேத்துல இருந்து மழை அந்த மாதிரி. அப்புறம் மழை ஒரு 5 நிமிஷம் நின்றுது. சரி இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் சொல்லி கிளம்பிட்டேன். எப்பயும் போற இடத்துக்கு போகாம புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். அதே இடத்துல தான் புதுசா இவனுங்களையும் பார்த்தேன். டே தம்பிங்களா நான் ஓட போறேன், நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ரைட் நான் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டானுங்க. இதுல இருக்கிற 4 பேர்ல 3 பேர் அத்லெட் போல பயங்கரமா வாங்கடா ஓலான்னு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் பசங்கள்ட்ட எந்த ஸ்கூல்னு விசாரிச்சு பார்த்தப்பறம் தெரிஞ்சது நான் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் அவனுங்களும் படிக்கிறானுங்க. அப்புறம் என்ன ஒய் பிளேட் சேம் பிளேட். ஜம்புக்கு ட்ரைனிங் பண்ணாம ஏன் ப்ரோ இங்க வந்து ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஜம்ப் பண்றதுக்கு கிரவுண்ட் கண்டிஷன் சரியில்லை. ஆனா ட்ரைனிங் பண்ணாமே இருக்க முடியாது. அதனால தான் கடைசியில எல்லாரும் வார்ம் டவுன் பண்ணி முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.